ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பசில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷனோட டே 7ல் இருக்கும். இன்றைக்கி ஒரு 4 பசில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பசில் 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தை போட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டைம் ஆச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் பேஸ்டு பசில் ஆக்சுவலாக இது 4 இருக்கா. 4 3 2 ஓகே. G lives 2 floors above E but not in the same flat. G lives 2 floors above E. ஓகே. ஃபஸ்ட் இனிஷியலாக ஜியையும் இயையும் எங்கே ப்ளேஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஜி 2 ஃப்ளோர்ஸ் அப்போனா மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. அப்போ 3 ஃப்ளோர்ஸ் மொத்தமாக ப்ளேஸ் பண்ண முடியும். மிச்சம் 1 இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஜியை ஃபஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, பட் நாட் இந்த சேம் ஃப்ளாட் சொல்லியிருக்காங்க. ஜி இ இங்கே போடுவோம். இது ஜியை இங்கே ப்ளேஸ் பண்ணோன்னா இ இங்கே போடுவோம். ஜியை இங்கே ப்ளேஸ் பண்ணால் இங்கே இ. ஓகே. எஃப் லிவ்ஸ் இமிடியட்லி அபோவ் இ இன் ஃப்ளாட் பி. இக்கு மேலே எஃப்,
ஃப்ளாட் பியில் இருக்குமா? ஃப்ளாட் பி தான் எஃப் எஃப் ஓகே. ஏ lives on the same floor as F and same flat as E. ஏயும் எஃப்பும் சேம் ஃப்ளோரில் இருப்பாங்களாம். ஏ இங்கே போட்டுக்கலாம். ஏ ஏ ஏ அண்ட் சேம் ஃப்ளாட் ஆஸ் இ. ஏயும் இயும் சேம் ஃப்ளாட் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே, சேமாக இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டில் இருக்குது, இங்கே சேமாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டில் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டும் தேர்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. as many floors are there below F as above C. எஃப்க்கு மேலே ஒன்று, சிக்கு கீழே ஒன்றா இருக்கும். எஃப்க்கு மேலே 2, சிக்கு கீழே 2 இருக்கும். சிஏ போடுறதுக்கு பிளேஸ் இல்லை. ஸோ ஓகே 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 இங்கே போடலாம்லண்ணா. ஓகே ஓகே. 2 floors are between H and B. H and B 2 floors தான். ஸோ இங்கே ஹெச் இல்லைனா பி, கீழே ஹெச் இல்லைனா பி எங்கேயாச்சும் வரும். இங்கேயும் அப்படி தான், மேலே ஹெச் ஆர் பி, மேலே எங்கேயாச்சும் வரும். டி lives in the same flat as B. டியும் பியும் சேம் ஃப்ளாட்டில் வரும், பட் நாட் பிலோ பியா. அப்போ பிக்கு மேலே தான் டி வரும். மேலே டி, கீழே பி வரும். டி பி அப்போ தான் சேம் ஃப்ளாட்டில் வரும். இங்கேயுமே அப்படி தான். டி பி, பிக்கும் ஹச்சுக்கும் இடையில 2 floors. ஸோ ஓகே, ஆக்சுவலி தான் ஃபிக்ஸ் ஆகுது. இது பிக்கும் ஹச்சுக்கும் இடையில ஓகே சேம் ஃப்ளோரில் இருக்கிறதுல. ஸோ இது ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் டேபிள் பசில். இதுக்கும் 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க.
ஓகே, டைம் ஆச்சு. மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ஸ்கொயர் டேபிள். Four of them sitting in the middle and facing center. Okay, and corner facing outside. Corner facing outside. ஓகே, அவ்வளோதான். பி அண்ட் யூ இடையில 1 பர்சன் இருக்காங்க. பியூவை ஆக்சுவலாக எங்கே ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. ஸோ பியை ஒன்று ஃபேஸிங் இன்சைடும் ஒன்று ஃபேஸிங் அவுட் சைடும் பண்ணலாம். இப்போ யூவை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதும் தெரியாது நமக்கு. ஆக்சுவலாக பிக்கு லெஃப்ட்லேயே ரைட்லேயும் தெரியாது, இங்கேயும் பிக்கு லெஃப்ட்லேயே ரைட்லேயே தெரியாது. ஸோ இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பாசிபிலிட்டிலாம். ஓகே, எடுக்கவா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் அதுக்கு எடுத்துகிட்டு அதை அப்படியே சால்வ் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி P1 எடுத்துக்கலாம். P U1 U இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஓகே, Q sits immediate left of the one who sits opposite to U. Uவோட ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட இமிடியேட் லெஃப்ட் Q1. Uவோட ஆப்போசிட்டில் இது. இவங்களோட இமிடியேட் லெஃப்ட் Q1. ஓகே, யூவோட ஆப்போசிட்டில் இங்கே இருக்கவங்களோட இமிடியேட் லெஃப்ட் Q இங்கே. யூவோட ஆப்போசிட் இமிடியேட் லெஃப்ட் Q. யூவோட ஆப்போசிட் இமிடியேட் லெஃப்ட் Q. பட் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் P. Qவும் Pயும் நாட் அன் இமிடியேட் நெய்பராக. அப்போது இந்த இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வராது, கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போவே. ஓகேவா? ஸோ 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. Qவோட இமிடியேட் ரைட் W. As many persons sit between P and W as between T and S. P W எத்தனை இருக்குமோ TSவும் அவ்வளோதான் இருக்கும். Tயோட இமிடியேட் ரைட் R. ஏதாவது 2 ஸ்பேஸ் ஓகே கண்டினியூஸாக ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா டிஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? டிஆரை. டியோட இமிடியேட் ரைட் ஆர். ஓகே, டிஆர் இங்கே தான் வரும். டிஆர் இல்லைனா டிஆர் அப்படி இருக்கும். ஸோ டியை இங்கேயும் போட்டு இங்கே ஆர் போடலாம், இங்கே டி போட்டு இங்கேயும் ஆர் போடலாம். ஓகே, பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பிடபிள்யூ டிஎஸ், அதாவது பிடபிள்யூக்கு கேப்பில் எத்தனை பேர் இருப்பாங்களோ அதே நம்பர் தான் டிஎஸ்க்கும் இருக்கும். ஸோ பிடபிள்யூக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டேபிளில் ஆப்போசிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்பிட்வீனில் 3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எதர் இந்த சைட் பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, ஆர் இந்த சைட் பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ 3 இருக்காங்களா? அப்போது டிஎஸ் அப்படிங்கிறதும் ஃபேஸிங் ஈச் அதர், அதாவது கிராசிங், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இவங்க இருப்பாங்க அந்த மாதிரி டிஎஸ். அப்போது டிஆர் ஆக்சுவலாக டி இங்கே இல்லைனா இங்கே அப்படி போடலாம் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே தான் டி போட முடியும், ஏன்னா இங்கே டி போட்டால் தான் இங்கே ஆப்போசிட்டில் எஸ் போட முடியும். ஸோ இங்கே டி கிடையாது, இங்கே ஆர் வரும். டியோட இமிடியேட் ரைட் ஆரா? ஸோ போட்டாச்சு. இதில் இதுலேயும் அதே மாதிரி தான். டீயை இங்கே போட்டு இங்கே ஆர் போட்டால் டீக்கு ஆப்போசிட் எஸ்ஸு. ஓகே, வேறு மிச்சம் இன்னும் ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. வி. அடுத்து ஆரோட தேர்ட் ரைட் வி சொல்லியிருக்காங்க. ஸோ வி போட்டாச்சு, இது வி போட்டாச்சு. பட் டசன்ட் ஃபேஸ் இன்சைடா. வி சிட்ஸ். ஓகே, வி இன்சைட் கிடையாது. அப்போ வி அவுட் சைடாக இருக்கணும். இங்கே வி அவுட் சைடு தான் இருக்குது, இங்கே வி இன்சைட் இருக்குது. அப்போ இது கிடையாது, இதுதான் வரும். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு 2.5 மினிட்ஸ் போதும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 months. Jan, March, April, June, August, September, November, December. 1 ஓகே. எந்த மந்தில் 31 days, எந்த மந்தில் 30 days அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த மந்த் பேஸ் பசில். ஸோ போட்டுக்கோங்க எப்போவுமே. ஓகே. Only 2 persons joined between N and P. Both are joined in the month of having 30 days. NP 30 days. ஸோ 30ங்கிறது ஏப்ரல் 30 இருக்கும். ஸோ N இங்கே போட்டோன்னா P இங்கே போடுவோம். ஸோ இதுவும் 30. ஸோ ரெண்டுமே 30. ஓகே. இல்லைனா இங்கே மேலே P வரலாம், கீழே N வரலாம். இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா இங்கே ஜூனில் N போடலாம். 2 persons கேப் போட்டு இங்கே P போட்டாலுமே ரெண்டுமே 30 தான் வருது. ஸோ NP PN இது போட்டுக்கலாம். Pக்கும் Jக்கு இடையில் only 1 person. As many persons joined after J as before K. K வந்து 30 days கிடையாது தான். ஃபஸ்ட்டு PJ 1 person. இதில் மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். ஃபஸ்ட்டு மேலே போட்டு வச்சு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கும் தனியாக பாசிபிலிட்டி எடுத்து போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஓகே, அது பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் என்ன ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறது நல்லது. ஜே எங்கே வச்சோம் அப்படின்னா ஜேயும் கேயும் ஓகே மேலே கீழே வரும். ஜே மேலேருந்து ஃபோர்த்து வந்துச்சு அப்படின்னா கே வந்து கீழேருந்து 4th வரும், இங்கே வரும். இங்கே கே வந்துச்சுன்னா கே வந்து ஹூ டசன்ட் ஜாயின் இந்த மந்த் ஆஃப் ஹேவிங் 30 daysனால் ஓகே இது வந்து ஆகஸ்ட் தான், 31 days தான். ஓகே, இது ஓகே. இப்போ சப்போஸ்
என்பி இங்கே இருக்குது. எஸ், ஜேயை இங்கே போட்டோம் அப்படின்னா மேலே கே வரும், அப்போவும் பாசிபிலிட்டி வரும். ஸோ ரெண்டும் ஓகே தான். கே 31 days தான் இதுவுமே. ஸோ இதுவும் ஓகே தான். இதில் ஜேயை மேலே வச்சு போட்டோம் அப்படின்னா கே கீழே வரும், இதுவும் 31 days ஓகே ஆகுது. இப்போ பிஎன் ஜேயை இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே 4th கே, இது 30 days. ஸோ இது ஓகே ஆகாது. இந்த பாசிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. பிஜி ஓகே. இதில் இங்கே மட்டும் தான் ஜே போட முடியும். இதில் மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். ஸோ மேலே வச்சு பார்த்தோம் அப்படின்னா கே இங்கே கீழேருந்து ஓகே செகண்ட் போடணும். அங்கே ஆல்ரெடி ஒரு எழுத்து இருக்குது. ஸோ அதனால் அது அங்கே போட முடியாது. அப்போ இங்கே தான் போட முடியும். ஜே இங்கே போட்டோம் அப்படின்னா கே இங்கே வரும். கே இங்கே வந்தாலுமே 30 days தான் கே. ஸோ 30 days இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஓகே. ஐ ஜாயின் இமிடியட்லி பிஃபோர் எல். ஐயும் எல்லும் சேர்ந்து வரணும். பிஃபோர் எல், ஃபஸ்ட் ஐ அடுத்து எல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டில் மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். இதில் ஐஎல் இப்படி தான் போட முடியும். இங்கேயும் ஐஎல் இப்படி போடலாம். இதில் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகே. ஒன்லி 1 person ஜாயின் பிட்வீன் எல் அண்ட் எம். எல் அண்ட் எம் முக்கிய இடையில் ஓகே 2 பேர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஐஎல் போட்டோம் அப்படின்னா எல்லுக்கும் எம்மும் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே இது இங்கே ஐஎல் போட்டாலும் எல்எம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் கேன்சல் ஆச்சு. எல்எம் ஒன்லி 1 person, இங்கே மட்டும் தான் எம் போட முடியும். இதில் இங்கே தான் போட முடியும். இதில் எம்ஏ போட முடியாது. இதில் எம் இங்கே போடலாம். ஓகே. The number of persons joined between K and O is 1 less than the number of persons joined after M. The number of persons K and O is 1 less than. Okay. First after M பார்க்கலாம். After M ஃபஸ்ட் ஒன்னில் J மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஒன்லி 1 person தான் இருக்காங்க. அப்போது கேக்கும் ஓக்கும் உள்ள கேப் வந்து 0வாக இருக்கும். அப்போ 0 இங்கே போடலாம். இங்கே ஓகே எம்முக்கு அப்புறம் ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ கேக்கும் ஓக்கும் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும். கே பக்கத்தில் ஓ இங்கே போட முடியாது. ஸோ இங்கே தான் போட முடியும். அப்போ இங்கே இது வராது. இதுலேயும் எம்முக்கு கீழே மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அப்போது கேக்கும் ஓக்கும் இடையில் 7 பேர் வரணும். ஸோ அதை இங்கே போட முடியாது. ஸோ இதான் ஆன்சர். KONILPMG. ஓகே. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது எல்லாமே. பிஓ லெவல் மாதிரியும் இருக்குது. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. 4th one இதுக்கும் 2.5 minutes போதும். ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகே, 8 பேர் இருக்காங்க. டெசிக்னேஷன் பேஸ்ட் பசில். ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம் இதை மட்டும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே எழுத வேணாம், சும்மா 2 எழுத்து மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, அட்மோஸ்ட் 2 persons ஆர் ஜூனியர் டு பியா. பியை விட அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 2 பேர் தான் ஜூனியராக இருப்பாங்களாம். அப்போது எஸ், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். அட்மோஸ்ட்னால் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பியை விட 2 பேர் மட்டும்தான் ஜூனியராக இருக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் 2 பேர்னால் 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 0ஆக கூட இருக்கலாம். ஸோ பியை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. 2 persons between பி அண்ட் இசட். இசட் ஓகே, சீனியர் டு இசட், ஜூனியர் டு ஏ. இசட்டுக்கு மேலே 2, அப்போ ஏக்கு கீழே 2 வரணும். இங்கே ஆல்ரெடி பி இருக்குது, ஸோ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. இங்கே 3, அப்போ இங்கேயும் 3 வரணும். ஏ இங்கே 3, இங்கே 3 ஏ. ஓகே, BZ. Only one destination is between D and W. W neither IAS, ICAS. W D1. Okay. C is an immediately senior to X. 2 place இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டபிள்யூ வந்து இங்கே ஃபஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஐஏஎஸ்லேயும் இங்கேயும் ப்ளேஸ் பண்ண முடியாது, இங்கேயும் முடியாது, இங்கேயும் முடியாது. ஸோ அப்போ டபிள்யூடி ஒரே ஒரு கேப்பில் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணலாம், டி இங்கே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டி டபிள்யூ இதை ப்ளேஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் பாசிபிலிட்டியில். தென் செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான். ஸோ டபிள்யூ இங்கே போட முடியாது, அப்போ இங்கே டி போட்டுக்கலாம், இங்கே டபிள்யூ போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, இது முடிஞ்சிச்சா? அப்புறம் சி இஸ் அன் இமிடியட்லி சீனியர் டு எக்ஸ். எக்ஸுக்கு மேலே சி வரும். ஸோ இங்கே மட்டும் தான் எக்ஸுக்கு மேலே சி போடுறதுக்கு ப்ளேஸ் இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ இவ்வளோ தான். ஒய் நெய்தர் ஒர்க்ஸ் ஐஏஎஸ் நார் ஐஎஃப்எஸ். அப்போ ஒய் இங்கே தான் வரும் ஐபிஎஸ். ஸோ இது ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், நீ கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெரிய பஸ்ஸில் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.